அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஒரே நாளில் நினைத்த பெண்ணை வசியம் செய்ய என்ன செய்வது, இது பற்றி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? இதுதான் நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. இதை யார் வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? பொறுமையாக பாருங்கள். 4 நிமிஷம் வீடியோ தான், சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. இது ஒரு சிம்பிளான மெத்தடுங்க. அதாவது ஒரே நாளில் உங்களுக்கு மாற்றம் தெரியறதுக்கு ஆரம்பிக்கும், சரிங்களா? அதிகபட்ச நாள்லாம் எடுக்காது, ஒரே நாளில் எடுக்கும். இதை செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமையில் குரு ஓரையில் நீங்கள் செஞ்சுட்டு சுக்கிர ஓரையில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் புதைச்சிட்டு வந்துடலாம். இதுதாங்க சிம்பிளான விஷயம், யார் வேணாலும் செய்யலாம், சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மஞ்சா கலர் சார்ட்டு. நம்ம இந்த சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சார்ட் வரைவாங்க பார்த்தீங்களா, அந்த சார்ட்டு மஞ்சா கலர் சார்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 4x4 இல்லை 6x4 அந்த சைஸில் வரைஞ்சிக்குங்க. எந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். உங்களோட லெஃப்ட் ஹேண்டு, அதாவது இடது கை மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு குண்டூசியில் ப்ளட் டெஸ்ட்டு கொடுக்கும்போது ஒரு குண்டூசியில் குத்துவாங்க பார்த்தீங்களா, ரத்தம் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ரத்தம் எடுத்துக்கின்னு இங்கு பேனா வச்சு சும்மா அந்த ரத்தத்தை தொட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கின்னு இந்த நடுமத்தில் பெயருன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயர் இடத்துல நீங்கள் யாரையும் வசியம் பண்ணணுமோ, அதாவது பெண் ஆணை வசியம் பண்ணுறீங்களா, இல்லை ஆண் பெண்ணை வசியம் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட முதலாளியை பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட தொழிலாளியை பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் சொந்தக்கார பண்ணுறீங்களா, யாரை பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் அந்த இடத்துல எழுதிக்கின்னு இந்த இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் வரையும் போதும் சரி, மந்திரம் சொல்லும் போதும் சரி, ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஊதுபத்தி இருந்தாக்கா போதுமானது, சரிங்களா? ஒரே நாளில் முடிச்சிடலாம். அதிகபட்சமாக இதோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரம் இருக்கும். குரு ஓரையில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் முடிக்கிறது குரு ஓரை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் ஆரம்பிச்சிடுங்க, சரிங்களா? இந்த குரு ஓரையில் ஆரம்பிச்சிட்ட பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த எந்திரத்தை எழுதிக்கினீங்களே எல்லாம் பண்ணிக்கினீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது வேலை என்னன்னாக்கா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கள்ளி செடி எங்கே இருக்குதுன்றதை பார்த்துக்குங்க, சரிங்களா? அந்த கள்ளி செடியில் என்ன இருக்குனாக்கா மோகினி இருக்கும், சரிங்களா? அந்த மோகினி தான் இந்த வேலையை உங்களுக்கு செய்யும், சரிங்களா? இப்போ அந்த மோகினி கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த இது நான் இந்த வீடியோ தொகுப்பில் கடைசியாக மந்திரத்தை கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை 1008 தடவை உச்சரிக்கணும், சரிங்களா? 1008 தடவை உச்சரிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மந்திரத்துக்கு உயிர் விடும், சரிங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இது தாங்க மந்திரம். நான் ஒரு தடவை சொல்கிறேன், அதே மாதிரி நீங்களும் சொல்லிங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்டீம் பெயருன்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்னார் மகள் இன்னார், அதாவது நீங்கள் யாரை வசியம் பண்ணுறீங்களோ அவங்களோட அம்மா பேர் இவங்க பேர், சரிங்களா? வசிய சுவாகா, இது தாங்க மந்திரம். இது நீங்கள் எவ்வளோ தடவை சொல்லணும் அப்படின்னாக்கா 1008 முறை சொல்லணும், சரிங்களா? இந்த 1008 முறை சொன்னீங்கன்னாக்கா இதுக்கு உயிர் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, சுக்கிர ஓரையில் எடுத்துன்னு போயிட்டு அந்த கள்ளி செடிக்கு கீழே புதைச்சிட்டு ஒரு ஊதுபத்தி காட்டி புதைச்சிட்டு அந்த ஊதுபத்தியை அங்கேயே அந்த மண்ணிலே சொருகி வச்சுட்டு நீங்கள் பண்ணுற வேலை என்னன்னாக்கா, ஒரு முட்டை, கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோழி முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு உடச்சிடுங்க. அந்த இடத்துல உடச்சிட்டு நீங்கள் எங்கே புதைக்கிறீங்களோ அந்த இடத்துல உடச்சிட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க. இது எப்போத்துலேருந்து வேலை செய்யும் அப்படின்னாக்கா, நீங்கள் அதாவது சுக்கிர ஓரையில் புதைச்சிங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலை அதாவது இந்த மாற்றம் தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ஒரே நாளிலையும் மாற்றம் தெரியும், சரிங்களா? இது ஒரு சிம்பிளான மெத்தடு. யார் வேணாலும் முயற்சி பண்ணுங்கள். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது, சரிங்களா? நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.